தலைப்பு செய்திகள். பண்டிகை காலத்தில் அவதானமாக இருக்குமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தல். நுகர்வோர் பாதுகாப்பு ஏப்ரல் 30 வரை நீடிப்பு. யாழில் இளைஞர் படுகொலை, 4 கைது. முற்றுகையை தொடங்கும் அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரான் போர் குறித்து சீனாவுடன் பேச்சுவார்த்தை, ட்ரம்ப் தெரிவிப்பு. விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் 24 மணி நேரமும் சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் விசேட வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளர்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், புத்தாண்டு காலத்தில் பொதுமக்கள் தமது பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். குறிப்பாக வானவேடிக்கை மற்றும் பட்டாசு தொடர்பான நடவடிக்கைகளின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் சிறுவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் பட்டாசு விபத்துகளில் ஓரளவு குறைவு காணப்பட்டதாகவும் அதே நிலையில் இந்த பண்டிகை காலத்திலும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் பண்டிகை காலத்தில் வீதி விபத்துகள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதால் பாதுகாப்பு குறித்து தீவிர கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்திய வைத்தியர் மேலும் தெரிவிக்கையில், அதிவேகமாக வாகனங்களை செலுத்த வேண்டாம், அது உங்களை மரணத்திற்கு அருகில் கொண்டு செல்லும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். அதிக சோர்வு மற்றும் தூக்கமின்மையும் விபத்துக்கு காரணமாகின்றன. எனவே பயணங்களின் போது இது குறித்து அவதானமாக இருங்கள். அதேபோல் இந்த புத்தாண்டு காலத்தில் சுத்தமான உணவுகளை மாத்திரம் உட்கொள்ளுங்கள். அசுத்தமான உணவுகளை விற்பனை செய்ய வேண்டாம் என வியாபாரிகளுக்கு நாம் அறிவுறுத்துகின்றோம். வறட்சியான காலநிலையுடன் குடிநீர் பிரச்சினை காணப்படுவதால் சுத்தமான நீரை மாத்திரமே பயன்படுத்துங்கள். முடிந்தவரை நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து பருகுங்கள். நீண்ட கால நோய்களுக்காக சிகிச்சை பெறுபவர்கள் மருந்துகளை உட்கொள்ள மறக்க வேண்டாம். பண்டிகை காலத்தில் இனிப்பு உணவுகள் அதிகமாக உட்கொள்ளப்படுவதால் உணவு முறைகளில் மாற்றம் ஏற்படும். எனவே நீரிழிவு, இதய நோய், சிறுநீரக நோய் உள்ளவர்கள் முறையாக மருந்துகளை எடுக்க வேண்டும். ஏனெனில் பண்டிகை காலம் முடிந்தவுடன் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. எனவே உணவு பழக்கம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் விசேட சோதனைகள் மற்றும் விசாரணை வேலை திட்டம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30 வரை நடைமுறைப்படுத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 20 முதல் இதுவரையான காலப்பகுதியில் நுகர்வோரை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கியமை தொடர்பில் சுமார் 2000 சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபையின் தகவல் மற்றும் நுகர்வோர் விவகார பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார மேலும் கருத்து தெரிவிக்கையில், புத்தாண்டு காலத்திற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனைகள் மற்றும் விசாரணை வேலை திட்டத்தை நாம் ஏப்ரல் மாதம் 30 வரை நடைமுறைப்படுத்துவோம். இந்த திட்டத்தின் கீழ் குறிப்பாக விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாமை, அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல், அத்துடன் சந்தையில் நுகர்வோரை பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாக்குதல் மற்றும் நுகர்வோருக்கு இழைக்கப்படும் அநீதிகளை தடுப்பதற்கான அவசியமான நடவடிக்கைகளை எமது அதிகாரிகள் முன்னெடுப்பார்கள். நுகர்வோர் சந்தையில் ஏதேனும் ஒரு வகையில் அநீதிக்கு உள்ளானாலோ அல்லது ஏதேனும் சிக்கல்கள் இருந்தாலோ அது குறித்து அலுவலக நேரங்களில் அறிவிக்க முடியும். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 1977 என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அந்த தகவல்களை வழங்க முடியும். அதற்காக அதிகாரிகள் அது தொடர்பான அவசியமான தலையீடுகளை மேற்கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் திங்கட்கிழமை இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 4 வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். தொல்புரம் கொட்டடியம்பதி ஆதி முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அருகாமையில் திங்கட்கிழமை இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் இளைஞன் ஒருவன் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளதுடன் மற்றையவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். இதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார்.
இந்நிலையில் பிரதான சந்தேக நபரான வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உட்பட 4 வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வெற்றிலைக்கு அதிக தேவையுள்ள நிலையில் வெற்றிலையின் விலை வேகமாக அதிகரித்துள்ளது. அதன்படி சந்தையில் ஒரு கைப்பிடி வெற்றிலையின் விலை சுமார் 400 ரூபாயை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஒரு சிறிய கைப்பிடி வெற்றிலை சுமார் 200 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வறண்ட காலநிலை காரணமாக வெற்றிலை அறுவடை குறைந்ததும் வெற்றிலை விலை அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. அதேவேளை சித்திரை புத்தாண்டில் வெற்றிலைக்கு முக்கியத்துவம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடகி ஆஷா போஸ்லே ஞாயிற்றுக்கிழமை காலமானார். அவருக்கு வயது 92 ஆகும். மும்பையில் வசித்து வந்த அவர் சனிக்கிழமை இரவு மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது மறைவு ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நேற்று மும்பையில் சிவாஜி பூங்காவில் அவரது உடல் இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டது. திரை பிரபலங்கள் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட விளையாட்டு நட்சத்திரங்கள், மகாராஷ்டிரா முதல்வர் உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு நேரில் சென்று இறுதி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து குண்டுகள் முழங்க அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஈரானுடன் பாகிஸ்தானில் கடந்த சனிக்கிழமை நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முற்றுகையிடும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். நேற்று மாலை முதல் ஈரானிய துறைமுகங்களுக்கு வரும் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் இந்த முற்றுகை பொருந்தும் என்றும், ஹார்முஸ் ஜலசந்தி வழியே வரும் கப்பலை முற்றுகையிடுவோம் எனவும் அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த நடவடிக்கையை கடற்கொள்ளை என்று ஈரான் வர்ணித்துள்ளது. தனது துறைமுகங்கள் குறிவைக்கப்பட்டாலோ பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் உள்ள எந்த ஒரு துறைமுகத்தின் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் பாதுகாப்பு என்பது ஒன்று அனைவருக்கும் இணைந்திருக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே இல்லாமல் போயிருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் முற்றுகை குறித்த அறிவிப்பு உலகளாவிய எண்ணெய் சந்தையில் பெரும் வீழ்ச்சியை உள்ளாக்கியுள்ளது. அமெரிக்க கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு 8% உயர்ந்து $104.24 பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 7% உயர்ந்து $102.29 உள்ளது. வரலாற்றில் இன்று 1912 பிரித்தானியாவின் பயணிகள் கப்பல் டைட்டானிக் வட அட்லாண்டிக் கடலில் பனிப்பாறை ஒன்றுடன் மோதியது. அடுத்த நாள் ஏப்ரல் 15 அதிகாலையில் 1500 பேருடன் கடலில் மூழ்கியது. 1958 லைக்கா என்ற நாயை விண்ணுக்கு கொண்டு சென்ற சோவியத்தின் ஸ்புட்னிக் 2 என்ற செய்மதி 162 நாட்கள் பூமியை சுற்றிய பின்னர் சுற்றுப்பாதையில் இருந்து வீழ்ந்தது. 1986 வங்காளதேசத்தில் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் 1 கிலோகிராம் எடையுடைய ஆலங்கட்டி மழை பொழிந்ததில் 92 பேர் உயிரிழந்தனர். 2014 நைஜீரியாவில் 276 பாடசாலை மாணவிகள் போகோ 6ஆம் போராளிகளால் கடத்தி செல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.